எதுக்கு டென்ஷனா இருக்கு? உங்க சன் அவருடைய ஃப்ரெண்டு அக்ஷய் 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 வீட்டுக்கு தான் போயிருக்காரு. இதான் அவர் நம்பர். ஃபோன் பண்ணி பேசுவோம். சரிங்க. சென்னையில் கடந்த 2 மணி நேரமாக விடாமல் மழை பெய்த காரணத்தினால் நகரெங்கும் போக்குவரத்து முற்றிலும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. டேய் என்னடா இது? பல இடங்களில் மின்சார ஒயர்கள் அறுந்து விழுந்த காரணத்தினால் மின்சார வாரியம் நகரின் பெரும்பாலான இடங்களில் மின்சார சப்ளை நிறுத்தி வைத்துள்ளது. டேய் எவ்வளவு நேரம்டா நியூஸே பார்த்துட்டு இருக்குது? அந்த கேமை வை குடு. 130 மச்சான். 100 சொல்லு. 30. மீண்டும் இப்போ எவ்வளவு கோல்ஸ்? ஹலோ, யாருங்க? ஹலோ, இஸ் இட் மிஸ்டர் அக்ஷய்? எஸ் சார், யார் பேசுறது? சார், திஸ் இஸ் ஹரி. அங்க மிஸ்டர் சந்தோஷ் வந்திருக்காரா? ஆமா. டேய் சந்தோஷ், உனக்கு தான்டா ஃபோனு. எனக்கா? ஆமா. குடு. யாரோ ஹரியா? ஹலோ. சந்தோஷ், நான் ஹரி பேசுறேன். சொல்லுங்க. ஐம் சாரி, am I disturbing you? ஆக்சுவலா நீங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வரலன்னு அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க. அவங்க டென்ஷன் ஆகி பேச போகத்தான் நான் வீட்டுக்கு வந்தேன். மழை ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் இல்லாம சிட்டி ஃபுல்லா டிராஃபிக் ஜாம்னு சொல்றாங்க. இங்க கரண்ட் வேற இல்ல. If you don't mind, நீங்க உங்க அம்மா கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசுங்களேன். இல்லங்க. குட்டி குட்டி குட்டி, நான் அம்மா பேசுறேன்டா. எங்க போன? எங்க போனேமா? அக்ஷய் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். நீ ஆபீஸ்ல இருந்து 1/2 மணி நேரத்துல கிளம்பி வந்துருவேன் தானே சொன்ன? ஆமா சொன்ன. அங்கிருந்து நேரா அக்ஷய் வீட்டுக்கு போலான்னு பிளான் பண்ணா. அப்ப நானும் கூட வந்தேன். இது ஒரு தப்பா? இங்க பாரு, எங்க போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போணுமா? இல்ல உன்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போணும். எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? அப்பவே நீ கிளம்புன, ஆனா வீட்டுக்கு வரலன்னு நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நான் உனக்கு ரொம்ப நேரம் போன் பண்ணேன், ஆனா நீ போனே எடுக்கல. மா, என் போன்ல சார்ஜ் இல்லம்மா, ஆஃப் ஆயிடுச்சுமா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கரண்ட் இருந்தா தானே சார்ஜ் போட முடியும். இப்பதான் கரண்ட் வந்துச்சு, சார்ஜ்ல போட்டிருக்கேன். மா, இதெல்லாம் ஏமா இந்த அளவுக்கு பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்க? அப்படி இல்ல குட்டி, வீட்ல நான் இங்க தனியா இருக்கேன்னா அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லாம இருக்கா. வெளியில வேற ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு, இடி வேற இடிக்குது. அதான் நீ வரலையா? எனக்கு அதான் பயமா இருந்ததுடா குட்டி. இங்க பாரு, நீயும் உன் பயம். அதுக்கு எதுக்கு அந்த ஆளுக்கு போன் பண்ண? அவர் யாரு நமக்கு? ஹரி சார் பத்தி சொல்றியா? நான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேனா, ஆனா தெரியாம நான் அவர் நம்பருக்கு மாத்தி போட்டுட்டேன். அவரு வீட்டுக்குள்ளேயே வரலடா, வெளியிலேயே தான் நின்னுட்டு இருக்காரு. பதட்டத்துல என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. மா, ஏமா நீ இப்படி இருக்க? நான் என்ன சின்ன குழந்தையா? ஆபீஸ் போற எனக்கு வீட்டுக்கு வர தெரியாதா? என்ன டார்ச்சர் பண்ற மாதிரி? கோச்சிக்காதடா, நீ காணோம்ல, அதான் என் உயிரே போயிடுச்சு. இப்போ உன் குரல் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு மூச்சே வந்துச்சு. இங்க பாரு, மழை விட்டதும் நான் வீட்டுக்கு வந்து சேர்றேன், சரியா? அது வரைக்கும் இந்த மாதிரி ஊரை கூட்டி டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. போன வை. குட்டி குட்டி குட்டி, இது பாரு, இந்த மழையில நீ கிளம்பி வர வேண்டாம். நீ காலையிலேயே வா, சரியா? குட்டி, சாப்பிட்டியா? ஆமா, ரொம்ப தேவை. பசிச்சா எனக்கு சாப்பிட தெரியாதா? அந்த ஹரிய பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. புரியுதா உனக்கு? அந்த ஆளுக்கு என்ன நம்ம வீட்டு மேல அவ்வளவு அக்கறை? தெரியாம போன் பண்ணிட்டீனா சாரி சொல்லிட்டு போனை வைக்காம நம்ம வீட்டு பர்சனல் மேட்டர்லாம் அந்த ஆளுகிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? மா, இதெல்லாம் எனக்கு டோட்டலா பிடிக்கலமா. இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காத, புரியுதா? அந்த ஆளை கிளம்பி போ சொல்லு. வை போன்.
பேசிட்டேன். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அட இதுல என்னங்க இருக்கு? கஷ்ட நேரத்துல உதவுறமோ இல்லையோ, பக்கத்துல இருந்தாலே பெரிய ஆறுதல். இருந்தாலும் இந்த மழை டைம்ல நீங்க இவ்ளோ தூரம் கிளம்பி வந்து எனக்கு உதவி பண்ணிருக்கீங்களே, என்னால மறக்கவே முடியாது சார். பரவாயில்லைங்க, நீங்க பதறாம இருங்க. ஓகேவா? சரி, எங்க உங்க மாமனாரு? ரூம்ல இருக்காரு, தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்பா, அப்பா நான் தப்பிச்சேன். எனிவே வந்துட்டேன். உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கவா? என்ன சார்? அந்த குக்கரி காம்படிஷனுக்கு ஜட்ஜா வர சொல்லி 2 பேரும் உங்ககிட்ட அனுப்பிச்சேன். இப்போ நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. If you don't mind. நமக்காக இவ்ளோ தூரம் உதவி செஞ்ச மனுஷனுக்கு நம்மளால இது கூடவா செய்ய முடியாது? நான் அப்பா கிட்ட கேக்குறேங்க. அவர் போயிட்டு வான்னு சொன்னார்னா நான் கண்டிப்பா வந்துடுறேன். இது போதுங்க. தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். ஆனா உள்ள வராமலே போறீங்களே. பரவாயில்லைங்க, நீங்க வரேன்னு ஒத்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். வரேன். அச்சச்சோ, நேத்து ஹரி சார் கேட்ட ஃபைல இங்கே வச்சிட்டேனா? சுத்தம். குட்டி பார்த்தான்னா காச்சு மூச்சுன்னு கத்துவான். முதல்ல இதை உள்ள வச்சிடணும். ஹலோ அத்த, நான் பவித்ரா பேசுறேன். பவி, எழுந்திருச்சிட்டியா? அப்பவே எந்திரிச்சிட்டேன் அத்த. நீங்க என்ன வீடு பெருக்கிட்டு இருக்கீங்களோ? எப்படி கரெக்டா சொல்ற? சும்மா ஒரு கால்குலேஷன் தான். சரி, அதை விடுங்க. நைட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருந்தேன் தெரியுமா? தெரியும். காலையில ஃபோன் எடுத்து பார்த்தேன். ஃபோனை மறந்துட்டு உன் ரூம்லயே வச்சிட்டேன் பவி. அதனால ஃபோன் அடிச்சதே எனக்கு தெரியவே இல்ல. காலையில 5 மணிக்கு தான் தெரிஞ்சது. சரி, உன்னை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு சொல்லி தான் ஃபோன் பண்ணல. பரவாயில்ல பரவாயில்ல, அதனாலலாம் ஒன்னும் இல்ல அத்த. நான் இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, சந்தோஷ் இருக்கான்ல, அவன் அக்ஷய் வீட்ல இருந்து கிளம்பிட்டான். அத சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன் அத்த. அவன்கிட்ட பேசுனியா? ஆமா அத்த, பேசுனேன். ஏன் உங்ககிட்ட பேசலையா? இல்ல பவி, அவன் எப்படியும் வந்துருவான்னு தெரியும். எதுக்கு இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி அவன் கிட்ட திட்டு வாங்கணும் தான். ஆக ஆல்ரெடி எதுக்கோ திட்டி இருக்கான். என்ன பஞ்சாயத்தாங்க? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆக என்கிட்ட உங்க புள்ளைய விட்டு கொடுக்க மாட்டீங்க அதானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பவி. நேத்து மழையில மாட்டிக்கிட்டு அவன் எங்க போயிருப்பான், எப்படி இருப்பான்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேனா, சரின்னு திரும்ப திரும்ப அவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேனா, தெரியாதனமா ஹரி சாருக்கு ஃபோன் போயிடுச்சு. அப்புறம் தெரியாம உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் சார், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டேன். இதுக்கா சந்தோஷ் திட்டினா? ஹரி சார்னு தெரியறதுக்கு முன்னாடி நான் குட்டின்னு சொல்லி எல்லாத்தையுமே பேசிட்டேன். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கே வந்துட்டாரு. இப்போ புரியுதா? பட் இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பொன்னும் இல்லதான். ஆனா நம்ம வீட்டு விவகாரம் எல்லாம் ஹரி சாருக்கு சொல்லிட்டேன்னு குட்டி கோச்சிக்கிட்டான். வர வர சந்தோஷுக்கு பொறுமையே இல்லாம போயிட்டு இருக்கு. எல்லாம் நீங்க குடுக்கற இடம் அத்த. பாவம் குட்டி, பாவம். அவன் என்ன பண்ணுவான்? நான் ஏதாவது ஏடாகுடமா இப்படி செஞ்சா அவனுக்கு கோவம் வரத்தானே செய்யும். சந்தேகமே இல்ல. புள்ளைய விட்டு கொடுக்க கூடாதுன்றதுல தெளிவா இருக்கீங்க. அது எப்படி என் புள்ளைய நான் விட்டு கொடுப்பேன்? நல்ல கதையா இருக்கே. சரி, அதை விடு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன அத்த? ஹரி சார் இங்க வரத்துக்கு முன்னாடி வேற 2 பேரை இங்க அனுப்பி வச்சிருந்தாரு. எதுக்கு? மழையில போய் சந்தோஷ தேடி கண்டுபிடிக்கவா? ஐயோ, அது இல்ல பவி. ஏதோ சமையல் போட்டி நடத்துறாங்களாம். அந்த போட்டியில ஹவுஸ் வைஃப்லாம் கலந்துக்க போறாங்களாம். என்ன, அந்த போட்டியில ஜட்ஜா கலந்துக்கணும்னு சொல்றாரு. வாவ், சூப்பர் அத்த.
கங்க்ராட்ஸ். என்னைக்கு இந்த காம்படிஷன்? சும்மா இரு பவி. இதெல்லாம் எனக்கு சரியா வரும்னு தோணல. ஏன் சரியா வரும்னு தோணல? 4 பேர் சமையல் செஞ்சதை பார்த்து தீர்ப்பு சொல்ற அளவுக்கு நான் என்ன அவ்ளோ பெரிய ஆளா? நீங்க பெரிய ஆளுன்னு ஹரி சார் நினைக்கிறாரு. அதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும் அத்தை? இல்லம்மா, இதெல்லாம் எனக்கு சரியா வரும்னு நிஜமாவே தோணல. இந்த மாதிரி ஒரு போட்டிக்கு ஹரி சார் என்ன ஜட்ஜா கூப்பிடுறாருன்னு அப்பா கிட்ட சொன்னா அடுத்து என்ன நடக்கும்னு நீயே யோசிச்சு பாரு. வேற என்ன பண்ணுவாரு? தையா தக்கான்னு டான்ஸ் ஆட போறாரு. இதெல்லாம் இன்னைக்கு நேத்தா பாக்குறோம். கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து இதே கதை தான் டெய்லி. அதோட என்னமோ தெரியல, குட்டிக்கும் ஹரி சாரை பிடிக்கல. அவரை கண்டாலே எரிஞ்சு எரிஞ்சு விழறான். அவருக்கு ஏன் போன் பண்ணேன்னு என்ன திட்டுறான். அப்பாக்கும் பிடிக்காம குட்டிக்கும் பிடிக்காம நான் எப்படி ஒரு காரியத்தை செய்யறது? அத்த, இதுதான் உங்க பிரச்சனையா? தாத்தா சாரே அந்த போட்டிக்கு உங்களை ஜட்ஜா போக சொன்னா போவீங்களா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? நான் கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லுங்க. தாத்தா உங்களை போயிட்டு வான்னு சொன்னா போவீங்களா மாட்டீங்களா? அப்பா சொல்லிட்டாருன்னா போறதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அப்படி வாங்க வழிக்கு. ஆக உங்களுக்கு போகணும்னு ஆசை இருக்கு. வீட்டை நினைச்சுதான் பயப்படுறீங்க, கரெக்டா? தேவையில்லாம எதுக்கு பிரச்சனை? அதுவும் இல்லாம அவர் பேரை கேட்டாலே அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. திரும்ப திரும்ப அவரை தப்பாவே பேசுறாரு, திட்டுறாரு. வேற யாராவதா இருந்திருந்தா இந்த பக்கம் திரும்பி கூட வந்திருக்க மாட்டாங்க. ஆனா ஹரி சார் அப்படி இல்ல தெரியுமா? நான் புரிஞ்சிருக்கிற அளவுக்கு அப்பாவை பத்தி அவரும் புரிஞ்சு வச்சிருக்காரு. தாத்தாவை புரிஞ்சுக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி அத்த. வெளியே என்னமோ காச்சு மூச்சுன்னு கத்துவாரு, போக்குமாக்கா நடந்து பாரே தவிர மனசுக்குள்ள வஞ்சனையே கிடையாது. யாரையும் தப்பா நினைக்காத மனுஷன் அவரு. பாத்தியா, நீ சரியா சொன்ன. அததான் நானும் எல்லார்கிட்டயும் சொல்றேன். ஆனா யாருக்கும் புரியாது. யாருக்கும் புரியாட்டி என்ன அத்த? புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கல, அது போதும். சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க காம்படிஷனுக்கு ஜட்ஜா போறீங்க. ஹரி சார்ட்ட வரேன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நேத்து நான் போன் பண்ணதும் உடனே கிளம்பி வந்து குட்டியோட ஃப்ரெண்டோட நம்பரை கண்டுபிடிச்சு போன் பண்ணி அவர் தான் கொடுத்தாரு. அந்த மரியாதைக்காக நான் அப்போ ஒத்துக்கிட்டேன் பவி. ஆனா இப்ப அது சரியா வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் அங்க போவேனான்னு அந்த நம்பிக்கையும் எனக்கு வரல. இப்ப வரைக்கும் இல்லனா பரவாயில்ல, இனிமே அந்த நம்பிக்கைய வளர்த்துக்கோங்க. நீங்க காம்படிஷனுக்கு போயே தீர்றீங்க, ஜட்ஜா இருந்து அசத்துறீங்க, ஓகேவா? அப்பா கோச்சுக்குவாரு பவித்ரா. இதெல்லாம் எப்படி நடக்கும்? நடத்தி காட்டிட்டு சொல்றேன். இப்ப போன் வைக்கட்டுமா? சரி, வச்சிடு. ஹலோ ஹலோ அங்கிள், நான் பவித்ரா பேசுறேன் அங்கிள். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுமா. ஆமா, நீ ஏதோ பெங்களூர் போயிருக்கிறதா திருவேங்கட சொன்னாப்ல, அங்க இருந்தா பேசுற நீ? ஆமா அங்கிள். ஆ சரி, அதை விடுங்க. நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அங்கிள். ஏம்மா சொல்லுமா, வெட்டியாதாமா இருக்கிறேன். என்ன செய்யணும் சொல்லு, கட்டாயம் செய்யறேன் சொல்லு. ஆக்சுவலி என்னன்னா, அத்தைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ அங்கிள். தோ வந்துட்டேன். குட்டி வந்துட்டியா? வா 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 குட்டி, வந்துட்டியா? வா வா வா.
என்ன ஆளே காணோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நீ கோச்சிக்குவியே, அதான். எப்படி இருந்தாலும் நீ வரத்தானே போற, அதனால தான் ஃபோன் பண்ணல. குட்டி குட்டி, என்னப்பா ரொம்ப டயர்டா இருக்கியா? பார்த்தா எப்படி தெரியுது? டயர்டா இருக்கியான்னு தானே கேட்டேன். ஏன்பா இவ்வளவு கோச்சிக்கிற? டயர்டா இருக்கேன்னு தெரியுது இல்லம்மா. போய் காஃபி எடுத்துட்டு வாமா, போமா. சரி சரி, இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, வரேன் வரேன்டா, வரேன். அம்மா, காஃபி என் ஆபீஸ் ஃபைல்லாம் யார் எடுத்தது? அச்சச்சோ, நான் தான் குட்டி எடுத்தேன். ஷெல்ஃப்ல வைக்க மறந்துட்டேன்பா. என்னத்த மறந்துட்ட? எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஃபைல் தெரியுமா அது? அதுல இருந்து ஏதாவது ஒரு பேப்பர் போயிருச்சுனா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? தப்புதான்ப்பா, மன்னிச்சிடுப்பா. மாம், உன்னை யாருமா அந்த ஃபைல் எல்லாம் தொட சொன்னது? இல்ல குட்டி, நேத்து நீ ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வரல, எங்க போனேன்னு தெரியலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேனா. போன் மேல போன் உனக்கு பண்ணி பார்த்தேனா, ஆனா நீ எடுக்கவே இல்ல. அந்த வெட்டி கதையெல்லாம் நேத்தே சொல்லிட்ட. இப்ப அந்த ஃபைலை எதுக்கு எடுத்த? அத சொல்லு முதல்ல. இல்லடா குட்டி, உன்னோட ஆபீஸ் அட்ரஸ், போன் நம்பர் ஏதாவது கிடைக்குமான்னு ஹரி சார் கேட்டாரு. அதத்தான் நான் தேடி கண்டுபிடிக்கும் போதுதான் இந்த ஃபைல் கிடைச்சது. அறிவு இருக்கா உனக்கு? சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தனுக்கு எதுக்கு ஏன் ஆபீஸ் ஃபைல் எடுத்து கொடுத்த? இல்ல, அவரு புரட்டி எல்லாம் பார்க்கலப்பா. முதல் பக்கத்துல தான் ஆபீஸ் போன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இருந்தது. ஏன் அத நீ இங்கே எடுத்து பார்த்து சொல்ல முடியாதா? எனக்கு என்னமோ தோணல. உன்னை காணாம இருக்கிற பதட்டம் தான் எனக்கு ரொம்ப பெருசா இருந்தது. நான் என்ன செத்தா போயிருக்க போறேன்? எனக்கு இது சுத்தமா பிடிக்கலமா. அந்த ஆள் யாரு நம்ம வீட்டு விவகாரத்துல எல்லாம் தலையிடுறதுக்கு? அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நிஜமாவே எந்த சம்பந்தமும் இல்லதான். ஆனா உன்னை காணோன்னு நான் தவிச்சிட்டு இருக்கும் போது அவர் சொல்லாம தான் வந்தாருப்பா. எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா? அவன் மூஞ்சியும் முகர கட்டையும். ஏமா இப்படி இருக்க நீ? கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேணாமா? வீட்டுக்கு யார் வந்தாலும் கதவை திறந்து விட்டுறதா? யார் எது கேட்டாலும் எடுத்து கொடுத்து விட்டுருவியா? நமக்குன்னு ஒரு பிரைவேசி, நமக்குன்னு ஒரு லைஃப், நமக்குன்னு ஒரு சந்தோஷம். இப்படித்தானமா இவ்வளவு நாளா இருந்தோம்? தேவையில்லாம இந்த ஆளு எதுக்கு நம்ம வீட்டு விஷயத்துல மூக்க நுழைக்கிறான்? ஏண்டா கோச்சிக்கிற? அவர் தப்பா ஒண்ணுமே செய்யல, தப்பா எதுவுமே சொல்லல. எது சரி எது தப்புன்னு நீ சொல்லாத. என்ன நம்பி ஆபீஸ் ஃபைல என்கிட்ட கொடுத்திருக்காங்க. இது எவ்வளவு கான்ஃபிடென்ஷியலான ஃபைல் தெரியுமா? என்ன தவிர அந்த ஃபைல வேற யாராவது எடுத்து பார்த்தாங்கன்னு தெரிஞ்சா கூட என் சீட்டு கிழிஞ்சிரும். நீ என்னடானா யாரோ ஒரு ஹோட்டல்காரனுக்கு எடுத்து கொடுத்திருக்க? அப்படியெல்லாம் இல்லடா கண்ணா. நீ ஏன் இவ்வளவு கோச்சிக்கிறன்னு தெரியல. சரி, முதல்ல இந்த காஃபியை குடிடா. எனக்கு இந்த காஃபியும் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். நான் கிளம்புறேன். கிளம்புறியா? எங்க கிளம்புற? ஐயோ, திரும்பவும் ஆரம்பிச்சிடாத. நேத்து நைட்டு வீட்டுக்கு வர முடியல, ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிட்டேன். இன்னைக்கு பொழுது விடிஞ்சு ஆபீஸ் போய் தானே ஆகணும். வேலைன்னு ஒண்ணு செஞ்சாதானே சம்பளம்னு ஒண்ணு வரும். சரிடா, இப்பதானே வீட்டுக்கு வந்த. குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா ஆபீஸ்க்கு கிளம்பலாம். என்ன பார்த்தா குளிக்காத மாதிரி தெரியுதா? சரி சரி, குளிச்சிட்டேன்னா பரவாயில்ல. 5 நிமிஷம் உட்காரு, நான் டிஃபன் ரெடி பண்றேன். அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், நான் வெளியில பாத்துக்கிறேன். இத பாருமா, நான் இப்ப சொல்றதான் ஃபைனல் வார்னிங். இன்னொரு தடவை அந்த ஹரிகிருஷ்ணன் வீட்டுக்கு வந்தான்னா நான் டோட்டலா வேற மாதிரி பிஹேவ் பண்ணிடுவேன். எனக்கு அந்த ஆள் வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. போதுமா?